இப்போ முருகப்பெருமானுடைய அனுமதி இல்லாம அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நாம அவரை கும்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாம நினைச்சுக்குவோம் நான் முருகன் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருக்கேன்னு. அது இல்ல காரணம். முருகனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்ம மேல விழுந்ததுனாலதான் நாம அவன் மேல பக்தி வைக்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. எல்லாத்துக்கும் முருகன் தான் காரணம். முருகப்பெருமான நீங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அசைக்க எவனாலே முடியாது. உங்களை திட்டம் போட்டு உங்களை சதி பண்ணணும்னு நினைக்கிறவன்லாம் உங்க கால் தூசுக்கு சமமா மாறிடுவான். அந்த அளவு பிரம்மாண்டமான வாழ்க்கையை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்க முருகன் மேல மட்டும் சரணாகதி அடைஞ்சிருங்க. நீ தான்ப்பா எனக்கு வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் மேல பாரத்தை ஒப்படைச்சிருங்க. அவன் பார்த்துக்கு உங்க வாழ்க்கையை அவன் நடத்திட்டு போவான். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அவனோட பொறுப்பு உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை பெரிய லெவல்ல முன்னேற்ற பாதையை கொண்டு போகக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். இன்னைக்கு சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் மறக்காம இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ முருகப்பெருமான்ட்ட கேளுங்க. குழந்தை பேர் கேளுங்க, திருமண வரம் கேளுங்க, வேலை வாய்ப்பு கேளுங்க, சொந்த வீடு கேளுங்க. எது எது உங்களுக்கு தேவையோ அதை முருகப்பெருமான்ட்ட கேளுங்க. உங்களுக்கு தகுந்த நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. சத்தியபூர்வமான உண்மை. அதனால கந்த சஷ்டி கவசத்தை நீங்க பாராயணம் பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் எல்லா விதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.